டேய் விஷ்ணு பிரமா, எவ்வளவோ தப்பு கணக்கு பூராமே நம்ம கொடுத்தா வாரோம். கடவுள் கொடுக்கார், கைலாசத்துலேருந்து நீதிமன்ற கோர்ட்லேருந்து கொடுக்கார். அனைத்தையும் சேட்டை பண்ணி அப்படியே 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு போகிறான். எவ்வளோ டன்னு ஏறுதுன்னு தெரியுமாப்பா? 1 ஏக்கரில் எவ்வளோ ஒரு டன்னு ஏற்றுதான், அரை ஏக்கரில் எவ்வளோ டன்னு ஏற்றுதான், 1/4 ஏக்கரில் எவ்வளோ டன்னு ஏற்றுதான். இவன் வச்ச 1 ஏக்கர் அப்படி தானே கணக்கு கொடுக்க முடியும். 1 சென்டில் எவ்வளோ டன்னு ஏற்றுதான், 2 சென்டில் எவ்வளோ டன்னு ஏற்றுதான், 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் 15 20 சென்ட் வரைக்கும் எப்படி டன்னு ஏற்றுதான். அந்த டன்னு நீதிமன்றத்தில் பார்க்கலையா? எதுக்கு போடுதான், என்ன காரணங்கிற கேள்வி கடவுள் முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அதை எல்லாமே பூட்டிட்டார்ல. இப்போ இவனுடைய கொடியை அசிங்கத்தில் கோர்ட்டிலேருந்தே இறக்கணும். அசிங்கம் பண்ணி வச்சுட்டான். அந்த அசிங்கத்தை கோர்ட்டிலேருந்து அமீனாட்ட கொடுத்து அந்த பேப்பரை வெளியே எடுத்து அந்த அமீனை சுருட்டி கட்டிடுங்கப்பா, நூல் போட்டு கட்டிடுங்க. சரியா? நூல் போட்டு கட்டி இவன் கொடியை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, காணொலியில் விட்டுருங்க. இவன் கொடி இப்படி கட்டுதோம், இவன் கொடியை இப்படி கட்டுதோம், இவன் கொடியை கக்கூசில் இறக்குதோம், இவன் கொடியை கக்கூசில் ஏற்றுதோம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை கொடி வச்சுருக்கான்? கருப்பு சிவப்பு இறக்கிருங்க கக்கூசில், கருப்பு சிவப்பு வெள்ளை அவனையும் கக்கூசில் இறக்கிருங்க. அடுத்தாப்புல நான் தமிழர் கட்சின்னு ஒருத்தர் வச்சுருக்கான், அவன் கொடியை இறக்கிருங்க. இப்போ நடிகர் ஒருத்தர் தூக்கி ஆட்டி தானா, அவன் கொடியை இறக்கிருங்க. அடுத்தாப்புல இன்னொருத்தன் அந்த மீசை திருக்கி உட்காந்துருக்கானா, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கொடியை தூக்கி ஆட்டுறதுக்குள்ள உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? எத்தனை கொடி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோ அத்தனையும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து உள்ளே இறக்கிருங்க. மகாராஷ்டிரா கணக்கு மறுநாள் வரும், எல்லா மாநிலத்துக்கும் வரும். கொடியை தூக்கி தமிழ்நாடு இறக்கிருங்கப்பா. தமிழ்நாடு கொடியை தூக்கி எல்லா பேரும் கொடியும் கக்கூசில் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து அமீனாட்டை கொடுத்து நரகள் அவன் இட்ட கக்கூசில் அவன் கண்ணை வச்சே இறக்கிருங்க. அவன் 2 கண் வச்சுருக்கான்ல அரசியல்வாதி, முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, வார்டில் இருக்கிறவன் எல்லாம் அனைத்தும் கூவைக்கு கண்ணால் பார்த்து கக்கூசு மூலியமாக இறக்கி ஆற்றிருங்க. சரியா? அவன் கொடியை ஆற்றிருங்க. அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. அதுக்கப்புறம் பிடிக்கிற புடியில் 1 சென்டில் என்ன பண்ணியிருக்கான், 2 சென்டில் என்ன பண்ணியிருக்கான், 10 சென்டில் என்ன பண்ணியிருக்கான், 1 ஏக்கரில் என்ன பண்ணியிருக்கான், அந்த கணக்கு எடுக்கல கொண்ட நரம்ப அறுத்து விடுவார், பேக்கில் செதுக்கி விட்டு தையலை போடுவார். அடுத்தாப்பில் தண்டனை போட்டாரா, அந்த தண்டனைக்கு உள்ளே போயிடுவான். ஆணும் பெண்ணும் 3/4 சாத்தியம், 2ஆம் நம்பரு உள்ளே 100க்கு 100ஆக மாட்டுவான். எல்லாமே உள்ளே போய்கிட்டே இருப்பான். இதுதான் கணக்கு. போட்டார் 3/4 சாத்தியம். கொடியை முடிச்சிருங்கப்பா. அப்படின்னா தான் வார்டில் இருக்கிறவனுக்கு பிடிக்க முடியும், அடி கொடுக்க முடியும், தண்டனை கொடுக்க முடியும். அவன் கொடியை தூக்கி தான் ஓட்டு முத்திரை போட்டு அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பேரம் பேத்தி இறக்கி விரித்து விலைக்கி விட்டு நக்கி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். புரிஞ்சுக்கோங்கப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோங்கப்பா. கைலாசத்தில் கோர்ட்டில் நீதிபதி சரிச்சு கணக்கு போட்டார். 3/4 சத்தியம்.